இப்ப 10ஆம் வகுப்பு கணக்குல வடிவியல் இருக்கக்கூடிய அந்த தொடுகோடுகள் வரைவோம் இல்லையா? அதனுடைய டைப்ஸ நம்ம வந்து ஷார்ட்கட்ல பார்க்கலாம். ஸோ பாருங்க, இப்ப நம்மளுக்கிட்ட டைப் 1, டைப் 2, டைப் 3 அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமான டைப்ல வந்து கொஸ்டின்ஸ் வச்சிருக்காங்க. ரைட். ஃபர்ஸ்ட் டைப்ல பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கொஸ்டின் படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். தட் இஸ் பாருங்க, 3 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டம் வரையவும், வட்டத்தின் மேல் P என்ற புள்ளியை குறித்து அப்புள்ளி வழியே தொடுகோடு வரையவும் அப்படின்னு சொல்லி ஒரு சிங்கிள் அளவு மட்டுமே கொடுத்துருப்பாங்க. தட் இஸ் அந்த பாருங்க, அளவு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அளவு. அந்த அளவு என்னதான் இருக்கும்னா ஆரம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்தது இதுல க்ளூ பாயிண்ட் என்னன்னா தொடுகோடு அப்படின்னு மட்டும் இருக்கும். இங்க பாருங்க, தொடுகோடுன்னு இருக்கா, அடுத்தது ஆரம் இருக்கா. சரி, அப்படி இருந்துச்சுனாலே இது டைப் 1. ஓகே. அதே போல இப்ப செகண்ட் டைப் பாருங்க. தட் இஸ் 4.5 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டம் வரையவும், வட்டத்தின் மீது ஏதேனும் ஒரு புள்ளிக்கு மாற்று வட்டத்துண்டு தேற்றத்தினை பயன்படுத்தி தொடுகோடு வரையவும்னு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இது வந்து டைப் 2. ஓகே. இதுல என்னென்னலாம் கொடுத்துருப்பாங்க? ஆரம் கொடுத்துருப்பாங்க, மாற்று வட்டத்துண்டு தேற்றம் அப்படிங்கிற ஒரு கீ பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. தட் மீன்ஸ் இதுல வந்து அளவுன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு அளவு தான், ஆரம் தான் கொடுத்துருப்பாங்க. 4.5 சென்டிமீட்டர் ஆரம் உள்ள அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்களா? ஓகே, ரைட். அதே போல தொடுகோடுன்னு மட்டும்தான் கேட்டிருப்பாங்க. அப்படி இருந்துச்சுன்னா ஸோ இந்த மாதிரியான உதவிப்படத்தை போட்டு நம்ம படத்தை போடணும். ஓகே. அடுத்தது பாருங்க, ஸோ டைப் 3. டைப் 3 பொறுத்த வரைக்கும் இங்க பாருங்க, 6 சென்டிமீட்டர் விட்டமுள்ள வட்டம் வரைந்து வட்டத்தின் மையத்திலிருந்து 5 சென்டிமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு புள்ளியை குறிக்கவும், அப்புள்ளியிலிருந்து வட்டத்திற்கு தொடுகோடுகள் வரைந்து தொடுகோட்டின் நீளங்களை கணக்கிடுக அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அப்ப இங்க பாருங்க, அளவுகள் எத்தனை இருக்குது? ஸோ 2 அளவுகள். தட் இஸ் ஒன்னு ஆரம், இன்னொன்னு வந்து மையத்திலிருந்து அதனுடைய தொலைவு. இது ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுத்துட்டு அடுத்தது இல்ல தொடுகோடுகள் அப்படின்ட்டு ஸோ 2 விதமான தொடுகோடு போடணும் அப்படிங்கிறது தான் தொடுகோடுகள். ஓகே, அது கொடுத்துருப்பாங்க. அப்ப என்னெல்லாம் கொடுத்துருப்பாங்க? ஆரம் இருக்கும், விட்டம் இருக்கும். ஸோ நீளங்களை காண் அப்படின்னு சொல்லிட்டோம், கேள்வியில கேட்டிருப்பாங்க. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி உதவிப்படம் போட்டு அதனுடைய படத்தை நம்ம போடணும். இப்ப டைப் 1 பாருங்க. டைப் 1 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதனுடைய உதவிப்படம் எப்படி வரும்னு பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஸோ இவங்க கேட்டக்கூடிய 3 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டம் தானே சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ப நம்ம 3 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு வட்டத்தை நம்ம ஜஸ்ட் போடணும். ஏன்னா எப்பவுமே நம்ம உதவி படத்தினுடைய உதவியால மட்டும்தான் நம்ம உண்மை படத்தை போட முடியும். ஸோ அதனால நம்ம கட்டாயமாக உதவி படத்தை தெளிவா போட்டுறணும். ரைட். இப்ப கேட்டிருக்கிறது என்ன? 3 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டம் வரையணும்னு தானே கேட்டிருக்காங்க. அப்ப 3 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டத்தை நம்ம போட்டணும். இது ஒரு காயினோ இல்ல நீங்க ஒரு ப்ரோ சர்க்கிள் வச்சு கூட போட்டுடலாம். போட்டுட்டு அதன் மேல வட்டத்தின் மேல் P என்ற புள்ளியை குறிக்கவும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த வட்டத்தின் மேல P அப்படிங்கிற ஒரு பாயிண்ட், இந்த பாயிண்ட் குறிக்கிறோம். குறிச்சதுக்கு அப்புறம் அந்த புள்ளி வழியே தான் நம்ம தொடுகோடு வரையணும். ஸோ இந்த Pங்கிற பாயிண்ட் வழியா தான் நம்ம இந்த நீளமான இந்த தொடுகோடு அப்படிங்கிறது இந்த Pங்கிற ஒரு புள்ளி வழியா தான் போகும். ஸோ நீங்க இந்த மாதிரி 2 ஆரோ மார்க்கை போட்டுட்டு அதை டி டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருங்க. அதாவது டேன்ஜென்ட், அது இங்கிலீஷ்ல வந்து டேன்ஜென்ட் சொல்றதுனால டி டேஷ்ன்னு சொல்லுவாங்க. அப்ப இதனுடைய உதவிப்படம் இப்படித்தான் இருக்கணும். ஸோ நிச்சயமாக எப்படி இருக்கணும்னா, ஸோ ஒரு சமதளத்துல ஒரு பால் வந்து உருண்டுட்டு ஓடுற மாதிரி இருக்கணும். ஓகே, அவ்வளவுதான். டைப் 2 பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்க? தட் இஸ் இதுல வந்து 4 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டம் வரையவும், வட்டத்தின் மீது ஏதேனும் ஒரு புள்ளிக்கு மாற்று வட்டத்துண்டு தேற்றத்தினை பயன்படுத்தி தொடுகோடு வரையவும் கேட்டிருக்காங்க இல்லையா? தட் மீன்ஸ் இதுல என்னென்ன க்ளூ பாயிண்ட் இருக்குன்னா, ஆரம் மற்றும் மாற்று வட்டத்துண்டு தேற்றம் பயன்படுத்தி தொடுகோடு இருக்கணும் அப்படின்னு இருக்கும். ரைட். இப்ப 4 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டம் வரையணும். ஸோ நம்ம நிச்சயமாக ஒரு வட்டத்தை நம்ம வந்து 4 சென்டிமீட்டர்ல நம்ம வரைஞ்சிடணும். ரைட். வரைஞ்சதுக்கு அப்புறம் வட்டத்தின் மீது ஏதேனும் ஒரு புள்ளிக்கு, ஸோ வட்டத்தின் மேல நம்ம ஏதோ ஒரு புள்ளி எடுக்கணும். ஸோ இந்த புள்ளி தான் அது. எடுத்ததுக்கு அப்புறம் அந்த புள்ளியின் மீது மாற்று வட்டத்துண்டு தேற்றத்தினே பயன்படுத்தி, மாற்று வட்டத்துண்டு தேற்றம்னா ஒண்ணும் கிடையாது. இப்ப நம்மளுக்கு பேசிக்கா என்ன தெரியும்? ஸோ ஒரு வட்டம் இருந்துச்சுன்னா அந்த வட்டத்துல இப்படி நம்ம வெட்டிட்டு போறோம்னா இது ஃபர்ஸ்ட் வட்டத்துண்டு, இது செகண்ட் வட்டத்துண்டு. இப்ப இதை வந்து நீங்க இங்க பாருங்க, இந்த LMங்கிற கோடு தான் நம்மளுக்கு இந்த வட்டத்தை 2ஆ பிரிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இது ஒரு வட்டத்துண்டு, அடுத்தது இது வந்து 2வது வட்டத்துண்டா கிடைக்குதா? ஓகே. மாற்று வட்டத்துண்டுனா நம்ம இந்த வட்டத்தினுடைய பரிதியின் மேல ஏதாவது ஒரு புள்ளி, அதான் இங்க Nங்கிற ஒரு புள்ளி எடுத்திருக்கோம். இந்த புள்ளியில நம்ம என்ன பண்றோம்னா, ஸோ ஒரு அளவு எடுத்து நம்ம என்ன பண்றோம், இதை வந்து ஜாயின் பண்ணிட்டு இந்த ரெண்டையுமே இப்படி ஜாயின் பண்ணிட்டு ஒரு அளவு எடுத்து நம்ம வந்து ஒரு ஆர்க் அடிப்போம். அந்த ஆர்க்கை மாத்தாம வந்து ஸோ இந்த 2வது வட்டத்துண்டினுடைய இந்த நாம எடுத்தோம் இல்லையா, இந்த புள்ளியிலிருந்து என்ன பண்ணணும், ஒரு ஆர்க் போடணும். அதன் பின்ன இந்த புள்ளியிலிருந்து மறுபடியும் என்ன பண்ணணும், ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்க்கை போட்டு நம்ம வெட்டினோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு புள்ளி கிடைக்கும். ஸோ அந்த புள்ளியையும் இந்த ஆல்ரெடி இருக்க புள்ளியையும் ரெண்டையுமே நம்ம ஜாயின் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஸோ தொடுகோடு கிடைக்கும். அந்த கான்செப்ட் தான் இங்க. ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால மாற்று வட்டத்துண்டுனா இதுதான் நம்ம கான்செப்ட். ஸோ அந்த கான்செப்ட் வச்சுட்டு மாற்று வட்டத்துண்டுன்னு கேட்டுட்டாலே நம்ம என்ன பண்ணணும்? ஸோ இங்க எப்படி உதவி படத்துல வந்து ஒரு வட்டமானது, அதாவது ஒரு பால் வந்து தரையில வந்து உருண்டு ஓடுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே தரை தான்
இந்த பால் உருண்டு ஓடுதான், ஆனால் அந்த பாலுக்குள்ள ஒரு முக்கோணம் இருக்கு அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ இதை ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா இந்த மாற்று வட்ட துண்டு போட்டிங்கனாலே உதவிப்படம் ஈஸியாக வந்துடும். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டைப் 3 பொறுத்த வரைக்கும் என்னது, தட் இஸ் இதில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆரம் இருக்கும், விட்டம் இருக்கும், அடுத்து நீளங்கள் காண்கன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ முக்கியமாக 2 அளவு கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து ஆரமோ அல்லது விட்டமோ, இன்னொன்று வந்து தொலைவு. இந்த டைப் 3ல என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, 6 சென்டிமீட்டர் விட்டமுள்ள வட்டம் வரைந்து வட்டத்தின் மையத்திலிருந்து 8 சென்டிமீட்டர் தொலைவில் ஒரு புள்ளியை குறிக்கவும், அப்புள்ளிலிருந்து வட்டத்திற்கு தொடுகோடுகள் வரைந்து தொடுகோட்டின் நீளங்களை கணக்கிடுக அப்படின்னு தானே கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி 2 அளவு கொடுத்துருந்தாலே நம்ம என்ன பண்ணணும், ஸோ நம்ம வந்து கடையில் போய்ட்டு ஒரு கோன் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுவோம் இல்லையா, அந்த ஞாபகத்தில் வந்து நம்ம என்ன பண்ணணும், நிச்சயமாக ஒரு வட்டத்தை நம்ம போடணும். ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6 சென்டிமீட்டர் விட்டம்னு கொடுத்துருக்காங்க. இப்போ விட்டத்தில் பாதி தான் வந்து அதனுடைய வட்டத்தினுடைய ஆரமாக இருக்கும். அப்போ 6ல் பாதி என்னது, 3 சென்டிமீட்டர். அப்போ அந்த 3 சென்டிமீட்டருக்கு தான் நம்ம வந்து இந்த இடத்துல வட்டம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ப்ரோ சர்க்கிள் வச்சு போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ கரெக்டாக 3 சென்டிமீட்டர் எடுக்கணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு சின்ன காயின் வச்சு கூட நீங்கள் போடலாம். ஓகே, போட்டதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ கோன் ஐஸ்கிரீம் மாதிரி இந்த மாதிரி ஸோ ஒரு ஷேப் இப்படி போட்டுக்கிறீங்க. ஸோ போட்டால் என்ன கிடைக்குது, ஸோ இந்த மாதிரி 2 தொடுகோடு கிடைக்குது. அதாவது பி அப்படிங்கிற புள்ளியிலிருந்து ஏ அண்டு பி அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமான தொடுகோடு கிடைக்குது. ரைட், இப்போ நடுவில் இந்த கோடை போட்ட மறந்துடாதீங்க, ஏன்னா இதுக்கு பேர் என்னது, ஓ. ஓகே, இதுதான் மையம். இங்கேருந்து இந்த அளவு பார்த்தீங்கன்னா 3 சென்டிமீட்டர் ஆரம், இதுவும் 3 சென்டிமீட்டராக தான் இருக்கும். ரைட், ஸோ இதுதான் நம்மளுக்கு இங்கே போடக்கூடிய உதவிப்படம். ஓகே, இப்போ இந்த உதவிப்படத்தில் ஸோ என்னென்ன பேர் வைக்கணுங்கிறது பார்த்துக்கோங்க. ஸோ இந்த டைப் 1 பொறுத்த வரைக்கும் நம்ம பாருங்கள் என்னென்ன பேர் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, தட் இஸ் ஓ, அடுத்து டி டேஷுங்கிற தொடுகோட்டுக்குள்ள நம்ம பிங்கிற புள்ளி வழியாக தான் எடுத்திருக்கோம், அதை நம்ம வந்து போட்டுக்கணும். அடுத்தது அதே தான் இங்கேயும் டி டேஷ் போட்டுக்கோங்க, இதுவும் ஓ தான், பட் எக்ஸ்ட்ரா இந்த முக்கோணம் வர்றதுனால ஸோ எல்எம்என் அப்படின்ட்டு மட்டும் நம்ம போட்டுக்கணும். இந்த உதவிப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஓ பி ஏ பி அப்படின்ட்டு இருக்கணும். ஓகேவா, அதுக்கப்புறம் அளவுகள் நீங்கள் குறிச்சிருங்க, அவ்வளோதான். ஸோ உதவி படம் போட்டு முடிச்சோன்னா நம்ம என்ன போடுவோம், நம்ம படம் போடுவோம் இல்லையா, எப்படி போடுவோம், தட் இஸ் இப்போ நான் சொன்ன போல தான் 3 சென்டிமீட்டர், அதாவது உதவி படத்தை வச்சுட்டே நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஸோ இந்த படத்தை நம்ம வரைஞ்சிட முடியும். ரைட், 3 சென்டிமீட்டர் இருக்குது, நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஸோ இந்த மாதிரி ஒரு வட்டத்தை நம்ம போட்டுக்கணும். ஸோ மறக்காமல் இந்த மாதிரி அழகா ஸோ நம்ம பிசுறு தட்டாமல் ஸோ டபுள் லைன் எல்லாம் வராமல் நீங்கள் போட்டுக்கோங்க. ரைட், போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ இந்த இடத்த நம்ம ஓ அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்குவோம். ரைட், இப்போ ஸோ இந்த 3 சென்டிமீட்டரை விட குறைவாக, அப்போ நீங்கள் ஒரு 2.5ஆகவோ இல்லை ஒரு 2ஆகவோ எடுத்துகிட்டு என்ன பண்ணுறீங்க, இந்த பிங்கிற புள்ளியிலேருந்து நம்ம என்ன பண்ணணும், காம்பஸ் வச்சுட்டு அப்படியே நம்ம வரையணும். ஓகே, வரைஞ்ச பின்னாடி அந்த அளவை மாற்றாமல் இந்த இடத்துல வச்சுட்டு ஒரு ஆர்க்கு, அது ஆல்ரெடி இப்படி வந்திருக்கும், ஸோ ஒரு ஆர்க்கு, அதுக்கப்புறம் இந்த இடத்துல வச்சுட்டு இன்னொரு ஆர்க்கு இப்படி போடுறீங்க. ஸோ இங்கே ஒரு ஆர்க்கு, இங்கே ஒரு ஆர்க்கு இருக்கு இல்லையா, ஸோ இதை இப்போ நீங்கள் எடுத்த அந்த அளவை மட்டும் மாற்றாமல் இங்கே இந்த இடத்துல காம்பஸை வச்சுட்டு இப்படி ஒரு ஆர்க்கு, இங்கே காம்பஸ் வச்சுட்டு இப்படி ஒரு ஆர்க் போட்டிங்கன்னா ஒரு வெட்டுப்புள்ளி கிடைக்கும். ஸோ ஆல்ரெடி பிங்கிற அந்த பாயிண்ட் இருக்குது. ஸோ இப்போ இந்த வெட்டுப்புள்ளியும் இந்த பிங்கிற பாயிண்ட்டையும் நம்ம என்ன பண்ணணும், ஸோ அப்படியே நேராக இணைக்கணும். இணைச்சா நம்மளுக்கு டி டேஷுங்கிற தொடுகோடு கிடைச்சிரும், அவ்வளோதான். ஸோ இந்த உதவிப்படத்தினுடைய படம் என்னன்னா இதுதான். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ பாருங்கள் பேர் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும், இங்கே வந்து ஓ டி டேஷ் பின் மட்டும் தானே இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா எம்என் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ அதை மட்டும் நல்லா கவனிச்சுக்கோங்க. அண்ட் டி டேஷ் அவங்க போட்டிருக்காங்க, அது ஒன்றும் இல்லை, அது கோட்டை குறிக்கும். இது வந்து டி டேஷுங்கிறது அதனுடைய புள்ளியை குறிக்கும், இந்த கோட்டின் மீதான ஒரு புள்ளியை தான் குறிக்கும். சரி, இந்த உதவிப்படத்தினுடைய படம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அதே போல் தான் இங்கே 4 சென்டிமீட்டருக்கு நம்ம ஒரு வட்டம் போட்டாச்சு. வட்டம் போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், ஸோ உள்ள ஒரு முக்கோணம் போடுறோம் நாமளா. அந்த முக்கோணத்தில் இந்த பக்கம் இருக்கக்கூடிய எண்டை எல்ன்னு நம்ம பேர் கொடுத்துக்கிறோம். பேர் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம எண்ணில் ஏதோ ஒரு அளவில் காம்பஸ் எடுத்து இந்த மாதிரி ஒரு ஆர்க் அடிக்கிறோம். அந்த அளவை மாற்றவே கூடாது. ஸோ இங்கே வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த எல்எம் இருக்கு இல்லையா, இந்த எல்எம் மேலே நம்ம கொண்டு போய் அந்த அளவை மாற்றாமல் இப்படி ஒன்று போடணும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருந்து இப்படி ஒரு அளவை வெட்டணும். வெட்டினா ஒரு வெட்டுப்புள்ளி கிடைக்கும். தட் மீன்ஸ் இந்த இடத்துல இப்படி பண்ணும்போது ஒரு வெட்டுப்புள்ளி கிடைக்குது இல்லையா, இதையும் இந்த எல்லையும் நம்ம என்ன பண்ணணும், டேரெக்டாக இணைச்சிடணும். அதான் இங்கே போட்டிருக்காங்க. தட் இஸ் இந்த டி டேஷுங்கிறது என்னன்னா, ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு வெட்டுப்புள்ளி தெரியுதா, அடுத்து இந்த எல் தெரியுதா, இது ரெண்டையும் இணைச்சிருக்காங்க. ரைட், அதன் பின்ன போய் இந்த ஆரத்தை போடுங்க. ஏன்னா நீங்கள் சில சமயம் என்ன தப்பு பண்ணுவீங்கன்னா, இந்த ஆரத்துலேருந்து நீங்கள் இப்படி அளவெடுத்து இங்கே போட்டு இங்கே வெட்டுக்கோடாக மாற்றிடுவீங்க. அப்படி போட்டுறாதீங்க. எப்பவுமே வட்டத்துக்குள்ளே வந்துச்சுன்னா அது வெட்டுக்கோடு, வட்டத்தை தொட்டுட்டு போட்டுச்சுன்னா தான் அது தொடுகோடுன்னு சொல்லுவோம். ரைட், அதுக்கப்புறம் இந்த படம் பாருங்கள். ஸோ இந்த 3வது டைப்பில் ஸோ இந்த படத்தை நம்ம ஒரிஜினல் படமாக போடுவோம் அப்படின்னா, தட் மீன்ஸ் இப்போது நேராக இப்போ 8 சென்டிமீட்டர் நமக்கு வேணும் இல்லையா, ஸோ அந்த 8 சென்டிமீட்டருக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கோடு போட்டுக்குவோம்.
கோடு போட்டு பிடிச்சதுக்கப்புறம் ஸோ இந்த 8 சென்டிமீட்டரில் பாதிக்கு மேலே, 8ல் பாதி எவ்வளோ? ஸோ 4, 4க்கு மேலே அப்படின்னா அப்புறம் 5, 6 அந்த அளவில் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த ஓங்கிற இடத்துல காம்பஸ் வச்சு நம்ம இங்கே ஒரு ஆர்க்கு, இங்கே ஒரு ஆர்க்கு. ஓகே, நெக்ஸ்ட் இந்த எண்டில் பிங்கிற பேரை கொடுத்துருங்க. அங்கே இருந்துட்டு காம்பஸில் இப்படி ஒரு ஆர்க்கு, இப்படி ஒரு ஆர்க் போட்டுட்டு இது ரெண்டையும் இப்படி ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ இது ரெண்டுமே இப்படி ஜாயின் பண்ணும்போது அது வந்து நேராக இந்த கோட்டை எம்ங்கிற இடத்துல போயிட்டு வெட்டிட்டு போகும். அப்படி வெட்டிட்டு போனுச்சுன்னா அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா தட் இஸ் பர்பெண்டிகுலர் பைசெக்டர், அதாவது மைய குத்துக்கோடு அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் இது வந்து 90 டிகிரியும் இருக்கும், அதே சமயம் என்னன்னா பாதி பாதியாக பிரிக்கும். இப்போ 8ல் பாதி இது என்ன 4, அதே போல் இதுவும் 4ஆக பிரிக்கும். ஓகேவா? அதுக்காக தான் இதை நம்ம போடுறோம். போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஸோ இந்த 4 சென்டிமீட்டர் நம்ம ஆரமாக வச்சுட்டு ஸோ இன்னொரு வட்டத்தை நம்ம வந்து இப்படி போடணும். ஓகேவா? இப்படி போடும்போது நிச்சயமாக இது ஓ கட்டையும் இந்த பி அப்படிங்கிற புள்ளிக்கிட்டையும் நிச்சயமாக என்ன பண்ணணும், வெட்டிட்டு போகணும். அப்படிப்பட்ட வட்ட பருதியை தான் நம்ம போடணும். போட்டோன்னா இப்போ இந்த 3 சென்டிமீட்டரில் போட்ட வட்டமும் அதுக்கப்புறம் போட்ட 4 சென்டிமீட்டர் வட்டமும் வெட்டிக்குது இல்லையா, இந்த புள்ளியை தான் நம்ம ஏ அப்படிங்கிறோம். அதே போல் பாருங்கள், இங்கேயும் கீழே இந்த 3 சென்டிமீட்டர் வட்டமும் இந்த 4 சென்டிமீட்டர் வட்டமும் ரெண்டு வெட்டிக்கிற புள்ளியை தான் நம்ம பி அப்படின்னு பேர் வச்சிடறோம். ஓகே, அங்கே இருந்துட்டு நம்ம என்ன பண்ணோம்னா இந்த பியிலேருந்து ஸோ அந்த ஏ வழியாக ஒரு தொடுகோடு போடுறோம். அதே போல் பியிலேருந்து பி வழியாக ஒரு தொடுகோடு போடுறோம். அப்போ 2 தொடுகோடு கிடைச்சிருது. அதுக்குன்னு பின்னாடி நம்ம என்ன பண்ணோம்னா இங்கேருந்து டாட்டட் லைன்ஸில் நம்ம வந்து என்னது ஆரத்தை போடணும். நிச்சயமாக பாருங்கள், இந்த கோடு அண்டு இந்த கோடும் என்னது 90 டிகிரியில் இருக்கும். ஸோ அதனால் இந்த 90 டிகிரியை போட்டுடுறோம். அதே தான் இங்கேயும் போட்டிருப்போம் பாருங்கள். சில பேர் வந்து இந்த வட்டத்தின் மேலே போயிட்டு இப்படி இந்த ஆரத்துக்கு இதுக்கு வந்து 90 டிகிரி போடுறீங்க. அப்படி போடாதீங்க, அது தவறு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஆரத்துக்கும் இந்த தொடுகோடுக்கும் தான் நம்ம போடணும். அப்படி போட்டோன்னா நம்மளுக்கு 90 டிகிரி உருவாகுது அப்படின்னு தெரியும். ஓகேவா? சரி, அதுக்கப்புறம் பேர் கொடுத்துக்கோங்க. தட் இஸ் இது ஏ தெரியும், இது பி, அடுத்தது இது எம் மறந்துடாதீங்க, அடுத்தது இது ஓ, இது பி அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. அதன் பின்ன அந்த அளவுகள்லாம் எழுதிருங்க. ஸோ இந்த கொஷின்ஸ் பொறுத்த வரைக்கும் இதில் என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னா ஸோ தொடுகோடுகளுடைய நீளங்களை சரிபார்க்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. தட் மீன்ஸ் என்ன நம்மளுக்கு தெரியும், தொடுகோடுகளோட நீளங்கள்னா பிஏ அப்படிங்கிற இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸை தான் அவங்க கேட்குறாங்க. இது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. அதே போல் தான் பியில் இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸை தான் அவங்க வந்து தொடுகோடு. அப்போ நம்மளுக்கு 2 தொடுகோடு கிடைச்சிருக்கு இல்லையா, இந்த நீளத்தை தான் அவங்க கேட்குறாங்க. சரி, இது வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா தட் இஸ் சரிபார்த்தல் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிட்டு ஆல்ரெடி நம்ம இது ஸ்கேல் வச்சு நம்ம இதை அளந்துருப்போம். ஓகே, இது எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம ஷார்ட்கட்டில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை கூட நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ ஸோ அப்படி அளந்து எழுதுனும் போது 7.4 சென்டிமீட்டர் வருது இல்லையா, அது வந்து 7.4, 7.5 அல்லது 7.3 அந்த மாதிரி. ஸோ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் வரும். ஏன்னா கொஞ்சம் ஒரு பாயிண்ட் மைன்யூட் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால ஒவ்வொருத்தருக்கும் அந்த புள்ளி ஒரு அளவு மட்டும் மாறும். ஸோ பரவாயில்ல, அது எப்படி வேணால் நம்ம போட்டுக்கலாம். பட் இதில் என்ன பண்ணணும்னா 7.8 அப்படியெல்லாம் போயிடக்கூடாது. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. 7.4னா 7.5 இல்லை 7.3 இந்த அளவுகளில் நீங்கள் போடுறதுனால தப்பு ஒன்றும் கிடையாது. ரைட்டு. ஸோ அப்போ நம்ம சரிபார்த்தல் என்ன எழுதணும், ஸோ செங்கோண முக்கோணம். அது எங்கே உருவாகுது செங்கோண முக்கோணம்? இப்போ தானே சொன்னேன். ஸோ நம்ம இந்த ஆரத்துக்கும் இந்த தொடுகோட்டுக்கும் இருக்கக்கூடியது செங்கோணம்னு சொன்னேன். செங்கோணம் அப்படின்னா பாருங்கள், ஸோ இங்கேருந்து இந்த ஓக்கும் இங்கேருந்து டேரெக்டாக இங்கேருந்து ஓக்கும், அடுத்தது இங்கே இருந்துட்டு ஸோ இது பி அப்படிங்கிறதுக்கும், அப்புறம் அங்கேருந்து நம்ம பி அப்படிங்கிறதுக்கும், அப்போ அங்கே பியில் இருந்துட்டு இங்கேருந்து ஸோ இந்த ஏக்கும் மொத்தத்தில் நம்மளுக்கு என்னது ஒரு செங்கோண முக்கோணம் உருவாகுது. அப்படி முக்கோணம் உருவாச்சுன்னா ஸோ இந்த செங்கோணத்துக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியது இது கர்ணம்னு தெரியும். ஓகே, அப்போ கர்ணம் அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம், செங்கோண முக்கோணத்தின்படி ஸோ கர்ணத்தினுடைய வர்க்கமானது மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம்ங்கிற கான்செப்ட் தெரியும். சரி, அப்படி நமக்கு தெரியலன்னா நீங்கள் ரொம்ப சிம்பிளாக என்ன போடுறீங்கன்னா சரிபார்த்தல் போட்டுட்டு செங்கோண முக்கோணம் அப்படின்னு போட்டு இது என்னது OPA அப்படிங்கிற செங்கோண முக்கோணம் மட்டும் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம சரி பார்க்கணும். இப்போ பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்களாம் யாரை வந்து பக்கத்தில் வச்சுக்குவாங்க, பிஏவை வச்சுக்குவாங்க இல்லையா. அதை பிஏனா யாரை பர்சனல் அசிஸ்டன்ட் அப்படின்வாங்க. ஓகே, அந்த பிஏ இஸ் ஈக்குவல் டு ஓகே அவங்க வந்து எந்த ரூட்டில் போகணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால் நம்ம அந்த ரூட்டு போட்டுக்குவாங்க. ரூட்டு போட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஸோ இந்த பி அப்படியே போட்டுக்கோங்க, இந்த இப்போ ஏவை அப்படியே போட்டுக்கிட்டு அடுத்தது முன்னாடி ஓ சேர்த்துட்டு அப்புறம் மைனஸ் போட்டு அப்புறம் 2 சேர்த்திக்கோங்க. ஸோ அடுக்கில் 2 சேர்த்திக்கோங்க. அவ்வளோதான். இதை மட்டும் போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஓகே, இப்போ நீங்கள் அடுத்தது என்ன பண்ணுறீங்கன்னா அதே மாதிரி ரூட் போட்டுக்கோங்க. இப்போ ஓபியோடைய நீளம் நம்மளுக்கு தெரியும். இங்கேயே நம்ம 8 சென்டிமீட்டர்னு போட்டிருக்கோம் இல்லையா, இதுதானே ஓபியோட நீளம். ஸோ அப்போ நம்ம இந்த இடத்துல 8ன்னு போட்டு 8 ஸ்கொயர்ட் மைனஸ்
அடுத்தது OA அப்படிங்கிறது என்னது இந்த அளவு என்னது தட் இஸ் 3 சென்டிமீட்டர். அப்போ 3 ஸ்கொயர்டு. ஓகே, அப்போ என்ன நடக்குது பாருங்க, தட் இஸ் நான் இங்கே போடுறேன். தட் இஸ் ரூட் ஆஃப் 8 ஸ்கொயர்டு அப்படிங்கும்போது 64 மைனஸ் 3 ஸ்கொயர்டுங்கும்போது 9. ஸோ 64ல் 9 போச்சுன்னா 55. ஓகே, இதனுடைய விடை என்னது தெரியல அப்படின்னா நீங்கள் இங்கே அளந்து போட்டிருக்கீங்க இல்லையா, அந்த அளவு நீங்கள் இங்கே எழுதிருங்க. இல்லை இதை வந்து ஷார்ட்கட்டில் எப்படி ஞாபகம் வச்சிருக்கணும்னு ஒரு நான் ஷார்ட்கட் வீடியோவும் போட்டிருக்கேன், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போ 7.4 சென்டிமீட்டர்னு போடுங்க. அதுதான் இங்கே போட்டிருக்க PA சமம் 7.4 சென்டிமீட்டர். இது தோராயமாக அப்படி போட்டாலும் பரவாயில்ல, ஸோ போடலைனாலும் நோ ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி போட்டு கட்டாயமாக சென்டிமீட்டர்லாம் விட்டுறாதீங்க. ஸோ போடுங்க, அப்போ தான் ஃபுல் 8 மார்க்ஸ் கொடுப்பாங்க. அடுத்தது இந்த படங்களுக்கு நம்ம எப்படி வரைமுறை எழுதலாம்னு பார்க்கலாம். டைப் 1க்கு உண்டான வரைமுறையை பார்க்கலாம். தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க, ஓவை மையமாக கொண்டு 3 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டம் வரைந்தேன். வட்டத்தின் மேல் P என்ற புள்ளியை குறித்து OPயை இணைத்தேன். P என்ற புள்ளி வழியே OPக்கு செங்குத்தாக TT டேஷை வரைந்தேன். TT டேஷ் ஆனது தேவையான தொடுகோடு ஆகும். ஸோ இந்த மாதிரி 4 ஸ்டெப் எழுதிருங்க. ஸோ இதுவே டைப் 2க்கு பார்த்தீங்கன்னா, ஸோ ஓவை மையமாக கொண்டு 4 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டம் வரைந்தேன். வட்டத்தின் மேல் L என்ற புள்ளியை குறித்தேன். LMN குறித்து இணைத்தேன். கோணம் TLM சமம் கோணம் MNL என அமையுமாறு L வழியே TT டேஷ் என்ற தொடுகோடு வரைந்தேன். TT டேஷ் என்பது தேவையான தொடுகோடு ஆகும் அப்படின்னு போட்டுருங்க. நீங்க என்னெல்லாம் அந்த படத்துல பண்ணீங்களோ அதை அப்படியே நீங்க எழுதுறது தான். உங்களுக்கு என்னெல்லாம் எழுத வருதோ அது கரெக்டா, ஸோ என்ன செஞ்சீங்களோ அது கரெக்டா எழுதிருங்க. அடுத்தது இந்த டைப் 3னுடைய வரைமுறையை பாருங்க. தட் இஸ் ஓவை மையமாக கொண்டு 3 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டம் வரைந்தேன். 8 சென்டிமீட்டர் நீளமுள்ள OP என்ற கோடு வரைந்தேன். OPக்கு மைய குத்துக்கோடு வரையவும் அது OPயை M-இல் சந்திக்கும். M-ஐ மையமாகவும் Oவை ஆரமாகவும் கொண்டு வரையப்பட்ட வட்டமானது முந்தைய வட்டத்தை A மற்றும் B-யில் சந்திக்கிறது. AP மற்றும் BP-யை இணைத்தேன். AP மற்றும் BP தேவையான தொடுகோடுகள் ஆகும். தொடுகோட்டின் நீளம் PA சமம் PB சமம் 7.4 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி முடிச்சிருங்க. ஸோ இந்த படங்கள் இருக்கு இல்லையா, இந்த படத்தை எப்படி நம்ம ப்ராப்பராக வரையணும் அப்படிங்கிறத நான் ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். அது நான் லிங்க் இங்கே கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். ஸோ அதை நீங்கள் பார்த்து அதே போல் நீங்கள் செஞ்சு கற்றுக்கோங்க. இப்போ வடிவேல் பொறுத்த வரைக்கும் எடுத்துக்காட்டு மற்றும் பயிற்சி 4.4 இருக்கக்கூடிய அந்த தொடுகோடுகள் சம்ம நான் எல்லாத்தையுமே சொல்லிடுறேன். மொத்தமாக நம்ம கிட்ட இருக்கிறது ஸோ இந்த தொடுகோடு மட்டும், அதாவது ஆரம் கொடுத்து டைப் 1ல் பார்த்தீங்கன்னா 2 சம் இருக்கும், டைப் 2ல் பார்த்தீங்கன்னா 2 சம் இருக்கும், டைப் 3ல் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 5 சம்ஸ் இருக்கும். ஸோ எடுத்துக்காட்டு 4.29 இருக்கு இல்லையா, அதுதான் இந்த சம். தட் இஸ் 3 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டம் வரையவும் வட்டத்தின் மேல் P என்ற புள்ளியை குறித்து அப்புள்ளி வழியே தொடுகோடு வரையவும். இது டைப் 1. அதே போல ஸோ பயிற்சி 4.4 இருக்கு இல்லையா, அதுல 11வது சம் பார்த்தீங்கன்னா தட் இஸ் PA மையமாக கொண்ட 3.4 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு வட்டத்திற்கு R என்ற புள்ளியில் தொடுகோடு வரையவும் இருக்கு இல்லையா. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு டைப் தான். ஸோ தட் இஸ் ஃபர்ஸ்ட் டைப். ரைட், அடுத்து டைப் 2 பொறுத்த வரைக்கும் 2 சம் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 4.30. ஓகே, 4.30ல என்ன கொடுத்துருப்பாங்க, தட் இஸ் ஆரமும் மாற்றுவட்ட துண்டு தேற்றமும் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த சம். ஓகே, ஸோ 4 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டம் வரையவும் வட்டத்தின் மீது ஏதேனும் ஒரு புள்ளிக்கு மாற்றுவட்ட துண்டு தேற்றத்தினை பயன்படுத்தி தொடுகோடு வரையவும். அதே போல இது ஸோ பயிற்சி 4.4ல ஸோ 12வது சம் பாருங்க. ஸோ 4.5 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டம் வரையவும் வட்டத்தின் மீது ஏதேனும் ஒரு புள்ளிக்கு மாற்று வட்டத்துடு தேற்றத்தினை பயன்படுத்தி தொடுகோடு வரையவும் அப்படின்னு இருக்கும். அடுத்து டைப் 3 பொறுத்த வரைக்கும் மொத்தம் 5 சம் இருக்கும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. ஸோ இது எடுத்துக்காட்டு 4.31. ஸோ என்ன இருக்கும்னா 6 சென்டிமீட்டர் விட்டமுள்ள வட்டம் வரைந்து வட்டத்தின் மையத்திலிருந்து 8 சென்டிமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு புள்ளியை குறிக்கவும் அப்புள்ளிகளிலிருந்து வட்டத்திற்கு தொடுகோடுகள் வரைந்து தொடுகோட்டின் நீளங்களை கணக்கெடுக்க. ஸோ இந்த டைப் 3க்கு மட்டும்தான் நம்ம சரிபார்த்தல் போடுவோங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. பயிற்சி 4.4ல ஸோ 13வது சம் பாருங்க. தட் இஸ் 5 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டத்தின் மையத்திலிருந்து 10 சென்டிமீட்டர் தொலைவுள்ள புள்ளியிலிருந்து வட்டத்திற்கு தொடுகோடுகள் வரையவும் மேலும் தொடுகோட்டின் நிலங்களை அளந்து எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது பயிற்சியில இருக்குது, 4.4ல இருக்கு. ஓகே, அடுத்த சம் என்னது, அதே பயிற்சி 4.4ல ஸோ 14வது சம் பாருங்க. தட் இஸ் 4 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டம் வரைந்து அதன் மையத்திலிருந்து 11 சென்டிமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு புள்ளியை குறித்து அப்புள்ளியிலிருந்து வட்டத்திற்கு 2 தொடுகோடுகள் வரையும்னு இருக்கும். அதே பயிற்சி 4.4ல ஸோ 14வது சம் என்னன்னா, தட் இஸ் 4 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டம் வரைந்து அதன் மையத்திலிருந்து 11 சென்டிமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு புள்ளியை குறித்து அப்புள்ளியிலிருந்து வட்டத்திற்கு 2 தொடுகோடுகள் வரையவும். அதே பயிற்சி 4.4ல ஸோ 15வது சம் இதுதான். 6 சென்டிமீட்டர் விட்டமுள்ள வட்டம் வரைந்து வட்டத்தின் மையத்திலிருந்து 5 சென்டிமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு புள்ளியை குறிக்கவும் அப்புள்ளியிலிருந்து வட்டத்திற்கு தொடுகோடுகள் வரைந்து தொடுகோட்டின் நீளங்களை கணக்கெடுக்க. ஸோ அதுக்கப்புறம் ஸோ 16வது சம் என்னன்னா, ஓவை மையமாக கொண்ட 3.6 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டம் வரையவும் வட்டத்தின் மையத்திலிருந்து 7.2 சென்டிமீட்டர் தொலைவில் உள்ள P என்ற புள்ளியை குறித்து அப்புள்ளியில வந்து வட்டத்திற்கு தொடுகோடு வரையும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ 2 தொடுகோடுகள் போடுற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த தொடுகோடுகளுடைய நீளத்தையும் நான் வந்து ஷார்ட்கட்ஸில் வந்து போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை போயிட்டு பார்த்துக்கோங்க. ஸோ அதனுடைய லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்.